ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லுக்கிசம் மான்கா தான் பார்க்க போகிறோம். மறந்துடாமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் அந்த கேங்கில் இருக்க ஒருத்தன் ஜாக்லியோட கழுத்தை பிடிச்சி விஞ்சன் எங்கன்னு மரியாதையை சொல்கிறான்னு மிரட்டுறான். ஜாக்லி அவனோட கழுத்தை பிடிச்சிட்டு மரியாதையை பேச, இல்லாட்டி உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பேன் இவனுங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறானுங்க. இன்னொருத்தன் டேனியல் காலரை பிடிச்சி, விஞ்சனும் நீயும் ஒரே ஸ்கூல்னு சொல்கிற, பட் அவனை பற்றி முழுசாக தெரியாதான்னு கேட்டுக்கிட்டு இருக்கப்ப, சத்தியமாக தெரியாதுங்க, அவன் இருக்கிற பக்கமே நாங்கள் போக மாட்டோம்னு டேனியல் அவனுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான். விஞ்சன் இவனுங்களுக்கு என்ன தான் பண்ணான், எதுக்காக இவ்வளோ அப்செட் ஆகுறானுங்க, அவன் பேரை கேட்டதுமே இவனுக்கு குழம்பி போகிறானுங்க. பெருசாக எதுவும் அவன் கிட்ட இருந்து எங்களுக்கு வேணாண்டா, நாங்கள் ஜஸ்ட் அவனை கொலை பண்ணணும் அவ்வளோதான் கூலாக சொல்கிறான். இங்கே ஜாக்லி அந்த ஆளுங்க முன்னாடி பாக்ஸிங் பண்ணி காட்டுறான். என் கையை பார்க்க கூட முடியல, தலையை ஷேவ் பண்ணணுங்கிற கண்டிஷன் மட்டும் இல்லாட்டி உங்கள் நிலமை யாரும் முடிஞ்சிருக்குன்னு மிரட்டிக்கிட்டு இருக்கான். உன் ஃப்ரெண்டு பாக்ஸரான்னு கேட்டதுக்கு டேனியல் அவனை பயமுறுத்த ட்ரை பண்ணுறான். ஆமாம், எங்கள் ஊர்லேயே அவன் தான் பாக்ஸிங்கில் செகண்ட் பிளேஸ் தெரியுமா. உன் ஃப்ரெண்டு இப்படியே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா என் ஆளை பொழந்துருவான்னு அவனை மிரட்டுறதுக்கு ட்ரை பண்ணுற டைமில் இவனுங்களுக்குள்ளே குழந்தைத்தனமாக அடிச்சுக்கிறானுங்க பேசியே. பாக்ஸிங்கில் செகண்ட் பிளேஸா, டிவியில் அவன் வந்திருக்கானான்னு கேட்டதுக்கு டிவியில் வந்தானான்லாம் தெரியலையே டேனியல் சொன்னான். பட் என்னோடய ஃப்ரெண்டு டிவியில் வந்திருக்கான்டான் இவன் பெருமையாக பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே அவன் ஜாக்லியை தூக்கி அடிக்கிறான். பிகாஸ் இவன் கொரியாவோட ரெஸ்லிங் சாம்பியன். இது மணலாக இருக்குன்னு சந்தோஷப்படுறா, இதே கல்லில் பண்ணியிருந்தா அவன் மண்டை நேரம் உடஞ்சிருக்குன்னு அவன் மூச்சு வாங்கிக்கிட்டே பேசுகிற நேரத்தில் ஜாக்லி முதுக்க தடவிட்டே எந்திரிச்சு நிற்கிறான். நிஜமாவா இவன் எந்திரிச்சு நிற்கிறானா? இவன் ஆச்சரியப்படுறதுக்குள்ளேயே நம்மளால் ஒரு பாக்ஸர் இருந்தாலும் ஒரு ரஸ்லரே டேக்கிள் பண்ணி தூக்கிக்கிட்டு இருக்கான். இவன் பாக்ஸிங்காக அவனோட கால்களை அதிகமாக ட்ரைனிங் எடுத்திருப்பான். எல்லாமே ஓகே தான், பட் எதுக்காக எனக்கு ஏரில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு இவன் ஆச்சரியமாக இருக்கிற நேரத்தில் இவன் கையில் ஒரு ஆளை தூக்கிக்கிட்டு இருக்க நேரத்துலேயே இவனும் ஒருத்தன் தூக்கிக்கிட்டு இருக்கான். பின்னாடி ஒருத்தன் இவன் நேஷ்னல் லெவல் ரெஸ்லிங் சாம்பியன் மெக் பூச்சிக்கொல்லி. இதுக்கு முன்னாடி ஜாக்கை தூக்கி அடித்தவன் பேர் அரிசி மூட்டை. கிட்டத்தட்ட 2 ஆளை இவன் கையில் தூக்கிக்கிட்டு இருக்கான். நான் கூட உன்னை போன போதுன்னு விட்டுலான்னு நினச்சேன், பட் நீ திமிரா இருக்கிறதுனால உன்னை விட்டு வைக்க மாட்டேன்னு இவன் பேசுகிற நேரத்தில் டேனியல் பின்னாடி வந்து அவன் காலை படிக்கிறான். இப்போ என்ன, இதே மாதிரியே நீ எங்கள் 3 பேரையும் சேர்த்து தூக்க போறியா என்ன? புதுசாக நீயும் எங்கள் காம்படிஷனில் ஆட் ஆகிக்கிறியா? நான் கொரியாவோட ரெஸ்லிங் சாம்பியன், பெரும் காலால் நான் ஒரு காலை மாட்டத்தையே அடக்குவேன்னு இவன் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் நிஜமாவே நம்மால் காலை பிடிச்சி இவனுங்க 3 பேரையும் தூக்கி அடிக்கிறான். மொத்த பேரும் ஷாக் ஆகிட்டானுங்க. இவ்வளோ ஒல்லியாக இருக்க ஒருத்தன்கிட்ட எப்படி இவ்வளோ சூப்பர் நேச்சுரலான ஸ்ட்ரென்த் இருக்கும்? இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவனுக்கு சீரியஸாக சண்டைக்கு இறங்குறானுங்க. சண்டையை தவிர்க்க முடியாதுன்னு தெரிஞ்ச டேனியல் ஜாக் கிட்ட நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டதுக்கு, இதை கேட்கணுமா என்ன, அவனுங்களை போட்டு தள்ளி அவனுங்களோட பாடியை ஃப்ரீயாக இருக்கிற லக்கேஜ் பேக்கில் ஒழிச்சு வச்சிடலாம். நம்ம பொண்ணுங்களாம் வர்றதுக்கு முன்னாடியே இவங்க பாடியை டிஸ்கஸ் பண்ணிட்டா தலையை ஷேவிங் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு இவன் பேசிக்கிட்டு இருக்கான். டேனியல் சீரியஸாகவே இதை பார்க்குறான். நம்ம 3 பேர் தான் இருக்கோம், பட் அவங்க 4 பேர் இருக்காங்க. அவங்கள தோக்கடிக்க முடியுமான்னு இவன் யோசிக்கிற நேரத்தில் அந்த கேங்லேயும் 3 பேர் தான் இருக்கானுங்க. ஒருத்தனை காணாம். என்னன்னு பார்த்தா ஒருத்தன் தலை தெறிக்க ஓடிக்கிட்டு இருக்கான். எங்கடா ஓடுறான்னு நம்ம ஆளுங்க திட்டினதுக்கு, மான்ஸ்டர், அது ஒரு மான்ஸ்டர், நீங்களும் ஓடிடுங்க, அது நம்மளை நோக்கி வருதுன்னு ஃபுல் ஸ்பீடில் ஓடிக்கிட்டு இருக்கான். எதை பார்த்து பயந்து ஓடுறான் இவன் ஆளுங்கெல்லாம் குழம்பி போயிருக்க நேரத்தில் விஞ்சினோட ஃப்ரெண்டு மேரி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கா. இவங்க 2 பேரையும் சேர்த்த மாதிரி தூக்கி அடிக்கிறா. ரொம்ப நாள் கழிச்சு இவங்க மீட் பண்ணதுனால நல்ல விதமாக பேசிக்கிறாங்க. ஏன்டி இவ்வளோ நாள் கழிச்சு பார்க்குற, எடுத்ததுமே இப்படி தான் தூக்கி அடிப்பியா? இப்போல்லாம் ஒருத்தன் கேட்குறப்ப இன்னொருத்தன் மயங்கியே விழுந்துட்டான். அவன் என்ன வழக்கம் போல என்னை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டான்னா என்னென்னு ஓடுறவனை பார்த்து கலாய்ச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. தனியாவா வந்தேன்னு கேட்டதுக்கு மேரி, அதெல்லாம் இல்லை, நான் ஒரு ஆள் கூட வந்தேன்னு இவன் சொல்கிறப்ப அந்த இடத்துல ஒரு உருவம் தெரியுது. இதை பார்த்ததுமே அந்த பசங்களாம் ஷாக் ஆகுறானுங்க. அது வெஞ்சினான்னு தெரியல. தூரத்தில் இருக்க ஒரு இடத்துல எக்ஸ் மொய்தாய் சாம்பியன் பாக்டாக் கண் கலங்கிட்டே நிற்கிறான். அவனோட ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவனுக்கு தெரிஞ்ச மொத்த வித்தியும் கற்றுக் கொடுத்து முடிச்சிட்டான். வேட்டையாட வந்த வேட்டைக்காரங்க கூட திருந்தி அவங்களும் ஒன்றா சேர்ந்து அந்த ஆளை வழி அனுப்பி வைக்கிறானுங்க. அந்த பலசாலி பையனை தான் நண்பனுக்காக வாங்கின சாசேஜ் பாரை கொடுக்கறதுக்காக புதுசாக ஒரு பயணத்தை தொடங்கியிருக்கான். அந்த சாசேஜ் பார் இந்நேரம் ஊசி போயிருக்குங்கிறது கூட தெரியாமல் ஒரு இடத்துல ப்ரெஸ் பீப்புளெலாம் ஒரு ஈவெண்ட்டுக்காக கூடி நிற்கிறாங்க. கொரியாவோட மிகப்பெரிய சிஇஓஸ் கிறிஸ்டல் சாயோட அப்பா சார்லஸ் சாய், அப்புறம் மஞ்சமுடி பையன் ஜெயோட அப்பா 2 பேரும் கை குலுக்கிக்கிறாங்க. இவங்க 2 பேரோட கம்பெனிஸ் ஒன்றா சேர்ந்து இந்த ஊரோட டெவலப்மெண்ட்டுக்காக சில விஷயங்கள் பண்ண போகிறாங்க போல். கடைசியாக சூப் குடிக்கிறப்ப பார்த்தது இவ்வளோ நாள் ஆச்சுலன்னு அந்த ஹச் குரூப் சிஇஓ கேட்டதுக்கு, இன்னமும் என்னை ஞாபகம் வச்சுருக்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது சார்னு சார்லஸ் சாய் பேசுகிறான். வெளி உலகத்துக்கு 2 பெரிய சக்திகள் ஒன்றா இணையிற மாதிரி தெரியுது, பட் உள்ளுக்குள்ளே ஒரே ஒரு கையை வச்சுட்டு நீ இவ்வளோ தூரம் வந்துட்டியாடான்னு ஒரு சிஇஓ மிரட்டினதுக்கு சார்லஸ் சாய், ஒரு கை இழந்ததுக்கப்புறம் இன்னொரு கை வச்சு என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோத்தையும் அள்ளிக்க ஆசைப்படுறேன்டா, அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணால் போவேன், சண்டை போடுவேன்னு பேசுகிறான். பணத்து மேலே நீ ரொம்ப ஆசைப்படக்கூடாது தம்பி, உன்னெல்லாம் பார்த்தாலே எனக்கு சந்தேகமாக இருக்குது. சின்ன பசங்களை வச்சு நீ எதுவும் பணம் சம்பாதிக்கிற மாதிரி இல்லீகலாக எதுவும் பண்ணலைன்னு மிரட்டுற துணியில் கேட்டதுக்கு சார்லஸ் சாய் ஷாக்காகி போய் நிற்கிறான். எனக்கு போர் அடித்தா நான் எப்பயுமே ஹண்டிங் பண்ணுவேன் தம்பி,
இப்போ நான் வேட்டையாட போகிற மிருகம் ரொம்பவே கன்னிங்காக தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கு. சீக்கிரமே என் கையில் மாட்டிரும் பாருன்னு இவனை மீன் பண்ணி தான் பேசுகிறான். பதிலுக்கு சார்ல்ஸ் சாய், வயசான காலத்தில் எதுக்கு சார் வீட்டுக்கெல்லாம் போகிறீங்க? அந்த மிருகம் மோசமானதாக இருந்துச்சுன்னா அவங்கள கடிச்சு கொதறிடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பார்த்து உஷாராருங்கன்னு பதிலுக்கு மிரட்டுறான். அந்த சிஇஓ போகிறதுக்கு முன்னாடி எனக்காக ஒரு உதவி மட்டும் பண்ணு. நான் வேட்டையாடுறதுக்கு முன்னாடி வேற எவன் கையிலையும் மாட்டி செத்துறாதன்னு மிரட்டிட்டு போகிறான். இந்த கிழமைக்கிட்ட மாட்டிக்கிட்டா தப்பிக்கிறது கஷ்டம்னு சார்லஸ் சாய் யோசிக்கிற நேரத்தில் பின்னாடி இருந்து கரெக்டாக காட் டாக் ஜோஹன் கையில் பேக் ஃபுல்லாக பணத்தோடு அங்கே வரான். யாருப்பா தம்பி நீ? இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையான்னு அவன் கேட்டதுக்கு திக்கிக்கிட்டே எங்கள் அம்மா அவங்க கண்ணு பணம் கொண்டு வந்திருக்கேன்னு வளர ஆரம்பிக்கிறான். ஃப்யூச்சரில் இதுக்காக தான் இந்த மாதிரி கேங்ஸ் எல்லாம் மொத்தமாக அழிக்கணும்னு நினைக்கிறேன். வரக்கூடாத இடத்துக்கு வந்து தேவையில்லாமல் என்னையும் மாட்டி விட பார்க்குறாங்க. நாங்கள் இருந்து கிளம்புறான். போகிறதுக்கு முன்னாடி அவனோட அடியாள் ஒருத்தன் கிட்ட, இந்த நாய் நீ கிரியேட் பண்ண பிரச்சனை தானே, உன் பிரச்சனையை நீயே அள்ளி போட்டுட்டு வான்னு ஆர்டர் கொடுத்துட்டு போகிறான். அது கூ கிம் தான். ப்ரெஸ் பீப்புள் அங்கேருந்து காலியானதுமே கூ அவனை கிக் பண்ணுறான். பட் பணம் வச்சிருக்க பைய வச்சு ஜோஹன் பிளாக் பண்ணி அந்த இடத்துல நிற்கிறான். கன் பார்க் அன்னைக்கு செஞ்சது ஒரு பெரிய தப்புடா. உன்னை அப்படியே தெருவில் விட்டுட்டு வந்தது பெரிய தப்பு தான். டைம் கிடச்சப்பயே உன்னை மாதிரி ஆளுங்களை கொன்று இருக்கணும். உங்கள் அம்மா கண்ணுக்காக வந்தியா என்ன? பணத்தை கொடுத்தா அவங்க அம்மாவோட கண்ணை சரி பண்ணிடுவான் சார்லஸ் சைன் நினைக்கிறியா? இந்த ஜென்மத்தில் அது நடக்காதுன்னு. பணத்துக்கு மேலே அவன் கால் வச்சதும் ஜோஹன் சீரியஸ் ஆக்கினான். மரியாதை அதை என்கிட்ட எடுத்து கொடுறான்னு. எடுத்து கொடுக்கலாட்டி என்ன பண்ணுவேன்? சண்டை போடுவேன். என்ன அடிக்க போறியா? என் கூட சண்டை போடணும்னு ரெடியாக இங்கே வந்தேனா குறைஞ்சபட்சம் துப்பாக்கியாவது நீ எடுத்துகிட்டு வந்திருக்கணும்டா. உங்கள் மொத்த கேங் மெம்பர்ஸும் அண்ட் கேங்கோட லீடர்ஸும் ஒன்றா சேர்ந்து நின்னா கூட என்னை தோக்கடிக்க முடியாதுன்னு இவன் பேசி முடிக்கிறப்பயே அவன் எதிரில் பார்க்குறது ஜோஹன் ஒரு ஆள் கிடையாது. இதுக்கு முன்னாடி இவன் காப்பி பண்ண மொத்த லீடர்ஸ், அப்புறம் கன் பார்க்கையும் இவன் காப்பி பண்ணி வச்சுருக்கான். இவங்க எல்லாரும் இவனுக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு பிம்பம் உருவாகுது. இதுக்கு முன்னாடி ஜோஹன் சண்டை போட்ட லீடர்ஸுக்கும் கூக்கியமுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அந்த லீடர்ஸ் எல்லாருக்குமே பாஸ் கூ அண்ட் கன் பார்க்கு தான். இவங்க வேறு லெவலில் இருக்க மான்ஸ்டர்ஸ். ஒரு குழந்தைக்கு மட்டும்தான் அது புரியாமல் இருக்கும். நம்ம ஜோஹனுக்கு நிஜமாவே அறிவு இருந்தா இதை புரிஞ்சு இந்த சண்டையை தவிர்ப்பான்னு ஆர்டிஸ்ட் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஜோஹன் கூக்கியமோட முகத்துலேயே ஒரு பஞ்சு வைக்கிறான். ஒரு செகண்டு கூட அவனுக்கு டைம் கொடுக்காம, கண்ணாடி போட்டிருந்த தம்பினா, இது கொலை கேஸுன்னு உனக்கு தெரியாது. நிஜமாவே நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்த சின்ன பையன்தான் நீயான். இவனும் ஒரு பைத்தியக்கார மாதிரி சிரிச்சுட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்துலேருந்தே டைம் கொடுக்காம ஜோஹன் ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஒரு பஞ்சிலேருந்து ஸ்லிப் ஆகி கூ முகத்திலே ஒரு பஞ்சை வைக்கிறான். மொய்தாய் கிக்கு, ஜேக்கிம் கிட்டேருந்து காப்பி பண்ண மிக்ஸ் மார்ஷியல் ஆர்ட். கடைசியில் தூக்கி அடிக்கிறான். லாஸ்ட்டாக வர்றது கன் பார்க்கு கிட்டேருந்து காப்பி பண்ண கியோகுஷின் கராத்தே. இதுதான் இருக்கிறதுலே ஆபத்தானதுன்னு கூ பயந்து முடிக்கிறதுக்குள்ளே அவனுக்கு ஒரு பஞ்சு வருது. பட் அந்த பஞ்சிலேருந்து மிஸ் ஆகிட்டான். இப்போ தான் கூ கோவப்படமே ஆரம்பிக்கிறான். சண்டை போட்டதுக்காக இல்லை, ஈஸியாக சண்டை போட்டதுக்காக. உன் மனசில் என்னடா நினச்ச? நீ முழு பவரோட சண்டை போட்டால் நான் செத்துருவேன்னா? இல்லைனா என்னை அடிக்கிறதுக்கு உனக்கு மனசு வரலையா என்ன? உன்னை ரகசியமாக ஃப்ரெண்டாக வச்சுக்கிறதுக்கு எனக்கு ஆசையாக தான் இருக்குது. பட் உன்னை மாதிரி அம்மா பசங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்காதுடான்னு கீழே இருக்கிற ஒரு சின்ன கட்டை எடுக்க போகிறான். கூக்கிம் ஒரு வெப்பன் ஜீனியஸ். அவன் கையில் எந்த பொருள் கிடைச்சாலும் அது வெப்பனாக மாறிடும். இவன் குனிகிற நேரத்தில் ஜோஹன் ஒரு மிருகம் மாதிரி அங்கே பாயிறான். இவ்வளோ கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கப்ப அந்த காதல் ஜோடிகள் பம்ஜியும் அந்த கண்ணாடி போட்ட பொண்ணும் கடலை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உனக்கு லாலிபாப்னா ரொம்ப பிடிக்குமோ? நிறையா வச்சிருக்கேன்னு கேட்டதுக்கு அதுக்கு பின்னாடி ரகசியமான ஸ்டோரி இருக்குது. வேற ஒரு நாள் சொல்கிறேன். இப்போ சாப்பிட போகலாமா? எனக்கு பசிக்குதுன்னு அந்த பொண்ணு கேட்குறான். அந்த பொண்ணு மறுபடியும் பஞ்சையோட கையை பிடிக்கிறா. அடி பாவி, மறுபடியும் என்னோட கையை பிடிச்சிட்டியா? இதெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது. இதெல்லாம் மேரேஜுக்கு அப்புறம் தான் பேசிக்கிட்டு இருக்கான். அடசி, அது இல்லை, உன்னோட ஃப்ரெண்டு அவன் மறுபடியும் வந்துட்டான்னு நினைக்கிறேன்னு அவள் காட்டுற நேரத்தில் அது வாஸ்கோ தான். கரடி மேலே ஏறி நடு சிட்டிக்குள்ளே சவாரி பண்ணிட்டு வரான். கீழே அந்த கரடியோட குட்டிங்க சர்க்கஸ் கரடிங்க மாதிரி மோனோ சைக்கிளில் வந்திருக்குங்க. டே தம்பி, மரியாதையாக வண்டியை நிறுத்தின போலீஸ் இவனை மிரட்டிக்கிட்டே வரானுங்க. பட் இவனும் வண்டியை நிறுத்த தான் நினைக்கிறான். பிரேக் போடுறது எப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு வழியாக நம்மால் கஷ்டப்பட்டு அந்த ஊசி போன சாச்சேஜ் பாரை பம்ஜேக்கு பரிசாக கொடுத்துட்டான். சுற்றி நின்ன போலீஸ்காரங்களாம் கைத்தட்டி பாராட்டுறானுங்க. ஜோஹனுக்கும் இவனுக்கும் நடுவில் நடந்த கதையெல்லாம் கேட்டு வாஸ்கோ ஃபீல் பண்ணுறான். மன்னிச்சிட்டா, அவனுக்கு தேவைப்படுற நேரத்தில் நான் இல்லாமல் போயிட்டேன்னு. இவனும் பம்ஜையும் ஒன்றா வாங்கின சாச்சேஜை வாஸ்கோ சாப்பிட்டுட்டு வரான். பட் பம்ஜை அதை தூக்கி போட்டான். இந்த கருமத்தெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகுறதுன்னு. இதுக்கடா இவ்வளோ பெரிய அக்கப்பூர் பண்ணேன்னு. நல்ல வேலை என் கையில் பணம் இருந்துச்சு. அதனால தான் ஜோஹனை விலைக்கு வாங்கி இவ்வளோ பெரிய கூட்டத்தை என்னால் சமாளிக்க முடிஞ்சுச்சு. இப்படியெல்லாம் பம்ஜை பேசுகிற நேரத்தில் நிஜமாவே நீ அப்படி தான் நினைக்கிறியாடான்னு வாஸ்கோ கேட்குறான். அவன் அந்த கான்ட்ராக்டை சைன் போட்டதுக்கு காரணம் அந்த $1000 கிடையாது. அவன் ஒரு லீடர். அவன் கிட்ட இல்லாத பணமே கிடையாது. பட் அவன் கான்ட்ராக்டை சைன் பண்ண உண்மையான காரணம் என்னென்னா, ஒரே ஒரு ராத்திரிக்கு அது அவனுக்குன்னு உண்மையாக ஒரு ஃப்ரெண்ட் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான். அதுக்காக தான் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணான். இப்படிலாம் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிற நேரத்தில் ஜோஹன் தோற்று போய் உக்காந்துருக்கான். அவனை சுற்றி அவன் வச்சுருந்த பணம்லாம் கொட்டி கிடக்கு. இதை செஞ்சது கூக்கிம் தான். கன் பார்க்கே தோக்கடிக்க பண்ணு சுற்றிக்கிட்டு இருக்கியா? உன் டேலண்டெல்லாம் வச்சு பார்த்தா இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணா கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்னு
பேசிட்டு அந்த இடத்த காலி பண்ணுறான். இந்த இடத்துல மேரி வின்ஜினோட வந்து தான் அந்த கேங்கை மீட் பண்ண மாதிரி தெரிஞ்சிருக்கும். பட் அது வின்ஜின் இல்லை, இந்த ஊரோட ஜூனியர் ஜூடா டீம். மொத்த பேரும் சுமோ ரெஸ்லர் மாதிரி குண்டா வந்திருக்கானுங்க. பட் என்னடா சரியாக சாப்பிட்றீங்களா என்ன, ஏன் இப்படி வத்தி போயிட்டீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. பெரிய சோல்ஜர் மாதிரி இவனுக்கு சீன் போடுறானுங்க. இவளும் ஸ்டாண்டர்டீஸ்னு மிலிட்ரி ஆர்மியை வச்சு நடத்துகிற மாதிரி இங்கே நடந்துக்கிறான். நம்ம பசங்க எல்லா குண்டன்களும் ஒரே மாதிரி இருக்காங்க, எப்படி யார் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிப்பான்னு குழம்பி போய் நிற்கிறானுங்க. நிஜமாவே இந்த ஊரில் இவ யார், ராணி மாதிரி இவளை நடத்துகிறானுங்களேன்னு பார்க்குறானுங்க. இதே நேரத்தில் இந்த கேங் உண்மையாக சொல்லுடி, நீ வின்ஜினோட தான் நான் வந்தேன், வின்ஜினை எங்கே ஒளிச்சு வச்சிருக்கேன்னு கேட்குறப்ப அவனா என் கூட தான் வந்தான், இப்போ போயிட்டான்னு போட்டு விட்டான். எங்களுக்கு தெரியும், எங்களை பார்த்தாலே அவன் ஓடி ஒளிஞ்சிருப்பான்னு இவனுக்கு பேசுன நேரத்தில் வின்ஜின் தனியாக ஒரு பஸ் பிடிச்சி போகிறான். இவன் சோகமாக இருக்க மாதிரி தெரியுது. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ஹாஸ்டலில் இன்டர்வியூ எடுக்கிற அங்கிள்ஸ் 2 பேர் எவனோ ஒருத்தன்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நீயும் எங்கள் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டேன்னு இப்போ எங்களை இறக்கி விட்றியான்னு கேட்டதுக்கு இவங்க 2 பேரையும் பைக்கோட அவன் தூக்கி ஏரில் நின்று இருக்கான். பியூர் கிரிப் ஸ்ட்ரென்த்தை மட்டுமே வச்சு அந்த ஜூடோ அண்ட் ரெஸ்லிங் ஃபைட்டர். இவன் வின்ஜின் கேங்கை சேர்ந்த அந்த சாம்பியன் மெக் பூச்சிக்கொல்லி தான். பணம் கொடுப்பீங்களா, அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு வரேன்னு அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன் சொன்னதும் நிஜமாவே இந்த ஊரில் ஏகப்பட்ட மேன் பவர் இருக்குதான்னு அந்த அங்கிள்ஸ் நினைக்கிறானுங்க. உங்கள் கூட இன்னொரு பர்சன் இன்டர்வியூக்கு வருவான்னு சொல்லியிருந்தானுங்க, அவனை காணாமேன்னு கேட்டதுக்கு யார் அந்த 3வது அங்கிளா தெரியல, அவன் எப்படி தான் வந்த வேலையை மாறிட்டு வேற எங்கேயாவது சுற்றிடுவான்னு அவனுங்க பேசுகிற நேரத்தில் சைக்கோ ஜேம்ஸ் அந்த பொண்ணு ஜாஸ்மினோட 2 பேர் உட்கார மாதிரியான ஒரு பைக்கில் வீடு போய்கிட்டு இருக்கானுங்க, டூர் போகிற மாதிரி. ஆக்சுவலாக இந்த ஹாஸ்டலோட சைக்கோ லீடர் ஓலிவாங்கோட பைக் இது. சொந்த லீடர் கிட்ட இருந்து ஆட்டியப்பட்டு ஜோடியாக சுற்றுறானுங்க இவனுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஜெயிலை காட்டுறாங்க. அங்கே இருக்க கைதிகள் எல்லாம் ஒரு ஆடிட்டோரியமில் உட்கார வச்சு ஒருத்தன் ஸ்பீச்சு கொடுக்குறான். இது ஒரு ரீஹேப் மாதிரி. கைதிகளுக்கு டிசிப்ளினை கொண்டு வந்தால் அவங்க வாழ்க்கை நல்ல விதமாக மாறிடும்னு நம்புகிறாங்க. அந்த ஸ்பீச்சு கொடுக்குறவன் இந்த உலகத்தில் கெட்ட பசங்கன்னு யாருமே இல்லை, இந்த உலகம் தான் அப்படி மாற்றிடுது அவங்கள, அதை எதிர்த்து நம்ம போராடணும்னு பேசுகிறான். இவன் மனசில் நினைக்கிறதெல்லாம் இவங்க கைதிங்கிறதுனால இவங்கள பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. என் கண்ணுக்கு தெரிகிற எல்லாருமே எனக்கு குழந்தைங்க தான், இந்த குழந்தைங்களுக்கு என்னோட உதவி தேவைன்னு நினைக்கிறான். ஆழமாக நம்புகிறான் எல்லா குழந்தைங்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல சைடு இருக்குன்னு, அதை வெளியே கொண்டு வர முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. குறைஞ்சபட்சம் இங்கே வர்றதுக்கு முன்னாடியாவது அந்த நம்பிக்கை இருந்துச்சு. இவனுக்கு முகத்தை பார்த்ததுமே அந்த நம்பிக்கை செத்து போச்சு. குழந்தைங்கன்னு சொல்லிட்டு ஜேக்கி மேலே இங்கே உட்கார வச்சிருக்கானுங்க. பிக் டீலோட லீடர் இவன். இவன் தயக்கத்தோட இவனோட ரூமில் உட்காந்துருக்கப்ப உங்கள் லெஷனை ஆரம்பிக்கலாம் சார், நாங்கள் இருக்க வார்டன் ஒருத்தன் சொல்கிறான். அவன் கண்ணுக்கு முன்னாடி பேட்மேன் வில்லன் ஜோக்கர் மாதிரி யாரோ ஒருத்தனை ஹை செக்யூரிட்டியோட கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அவன் கை கால் முகம் எல்லாத்தையும் கட்டி போட்டு இந்த ஜெயிலே வந்து ஆபத்தான கிரிமினல்னு சொல்கிறாங்க. இவன் தான் ஜிஹோ, டேனியல் ஸ்கூலில் புள்ளி பண்ணப்பட்ட கண்ணாடி போட்ட பையன். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கடைசி அவனை பார்த்து பல நாள் ஆச்சு. இப்படி கெட்டி போட்டு வச்சுருந்தா என்னால் எப்படி இவன்கிட்ட பேச முடியும்? குழந்தைகளை இப்படி தான் நடத்துவீங்களா நீங்கள்? அவனை அவுத்து விடுங்க. அவன்கிட்ட நல்ல விதமாக பேசணும்னு அந்த டாக்டர் ஆசைப்படுறான். நான் இந்த பையனோட கதையை கேட்கணும்னு ஆசைப்பட்றேன்னு அந்த டாக்டர் இவன்கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகிறப்ப எதிரில் இருக்கிறது 18 வயசான ஜிஹோ ஒரு முழு கிரிமினலாகவே அங்கே மாறி நிற்கிறான். இதோட அந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டர் சீக்கிரமாகவே அப்டேட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.